கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூடியூபா இருக்கட்டும், இல்லை அது மீடியமா இருக்கட்டும், ஆராதனை பாப்புலரா இருக்கு, பாடல்கள் பாப்புலரா இருக்கு, வேற வாக்குத்தத்தங்கள் ரொம்ப பாப்புலரா இருக்கு, பாசிட்டிவா பேசுறது, மோட்டிவேஷனல் டாக், இன்ஸ்பிரேஷனல் டாக், தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாம் பாப்புலரா இருக்கு. ஜனங்கள்லாம் மாதிரி வந்து அதை பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நல்ல போதகங்கள், நல்ல பகுத்து போதிக்கிற போதகர்களுடைய வீடியோஸ், அவர்களுடைய காரியங்கள் யூடியூப்லயோ இல்ல வேற சோசியல் மீடியாலயோ பிரபலமா இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னா சத்துருவுக்கு தெரியும் இதுதான் ஆயுதம், இதுதான் இவங்களை தேறினவங்களாக்கும், இந்த காரியத்தை இவங்க கிட்ட இருந்து ஒதுக்குனா போதும் அப்படின்னு அவன் தெளிவா என்ன செய்யறான்னா, இந்த நல்ல கிருபை பெற்ற வசனத்தை பகுத்து போதிக்கிற போதகர்களை விலக்கி வைக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. நான் உங்களுக்கு தயவா சொல்றேன், வாலிப பிள்ளைங்களா நீங்க இதை பார்ப்பீங்கன்னா நீங்க பராக்கிரமசாலிகள் தான். கர்த்தர் உங்க மேல பெரிய சித்தங்கள் திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறார் தான். ஆனாலும் இந்த போதனைகள், பகுத்து போதிக்கிற போதனைகளா இருக்கட்டும், வேத வசனங்கள்ல இருக்கிற